الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل كما قال صلى الله عليه وسلم. படைத்து பரிபாலிக்கின்ற நேர் வழிகாட்டுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை புகழுகின்றேன், போற்றுகின்றேன். அவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவனே உலகத்தை படைக்கின்றான், பரிபாலிக்கின்றான், போஷிக்கின்றான், காக்கின்றான், உணவளிக்கின்றான், உடையளிக்கின்றான். சகல அதிகாரங்களும் அவனுடைய கையிலே இருக்கிறது. அவன் நாடுகின்ற போது படைத்தான், அவன் நாடுகின்ற போது அழித்து விடுவான். அவனை நான் மீண்டும் புகழுகின்றேன். உலகத்துக்கு வழிகாட்டிகளாக வந்த ரசூல்மார்களில் இறுதியாக வந்த ரசூலை அக்ரம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லவன் அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் இறுதி தூதர் என்றும் சாட்சி கூறுகின்றேன். அவர்களுக்கு அல்லாஹ் ஷஃபாஅத்துல் குப்ரா என்ற உயர்ந்த கண்ணியத்தை கொடுத்து கியாம நாளிலே எல்லா உம்மத்துக்கும் சிபாரிசு செய்கின்ற பாக்கியத்தை கொடுத்து கண்ணியப்படுத்தி இருக்கின்றார். காத்தமுன் நபி, இறுதி நபி, நபிமார்களுடைய முத்திரை அந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி மீதும் அவர்களுடைய நல்வாழி அடியேற்றி வாழ்ந்த சஹாபா பிறந்தவர்கள், உறவினர்கள், குடும்பத்தவர்கள், நேர் வழி நடந்த நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் என்றென்றும் அளவில்லா ஸலவாத்துக்களை சொரிந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுமாவுக்காக வந்து இஹ்திகாப் நியத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வுடைய நேசர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவருடைய சட்டங்களை மதித்து வாழுங்கள். எவற்றை ஏவி இருக்கின்றானோ, செய்யும்படி கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை இயலுமானவரை எடுத்து நடக்குமாறும், எவற்றையெல்லாம் தவிந்து கொள்ளுமாறு கட்டளையிட்டு இருக்கின்றானோ, தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக ஒதுக்கி வாழுமாறு ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியாத்தும் செய்கின்றேன். மனிதனுடைய உயர்வு தக்வாவில் இருக்கின்றது. தக்வா என்றால் அல்லாஹ்வின் மீது இருக்கின்ற அச்சம், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற உள்ளுணர்வு, அல்லாஹ் என்னை நோட்டமிடுகின்றான், அவனிடத்திலே நான் கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்ற எல்லா நேரங்களிலும் சதா அல்லாஹ் என்னை கண்காணிக்கின்றான் என்ற உணர்வோடு வாழுகின்ற மனிதன் வெற்றி பெறுகின்றான். அவனுடைய எல்லா விவகாரங்களிலும் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற உணர்வோடு வாழுகின்றான். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம் மீது கொண்ட அன்புதான் நமக்கு பல சந்தர்ப்பங்களை தந்திருக்கின்றான். அவனுடைய அன்பை பெறுவதற்காக, அவனுடைய பரிசு சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக. உலகத்திலே தப்பும் தவறும் செய்யக்கூடிய மனிதன் தன்னை பாவமன்னி பெற்று தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களை எல்லாம் தந்திருக்கின்றான். அவ்வாறான ஒரு மாதம்தான் துல்ஹஜ் மாதம். எங்களை விட்டு கடந்து இப்போது புதிய வருடத்திலே நுழைந்திருக்கின்றோம். முஹர்ரம், புதிய வருடம், புதிய வாழ்க்கை. நாம் கடந்த காலங்களை எண்ணி பார்க்க வேண்டும். என்னுடைய ஆயுள் இப்போது குறைந்திருக்கின்றது, கபர் என்னை நெருங்கி கொண்டிருக்கின்றது. புது வருடம் பிறக்கின்ற போது மக்கள் கொண்டாடுவார்கள், சந்தோஷம் அடைவார்கள். ஒரு மூமின் புது வருடம் நுழைகின்ற போது சிந்திக்க வேண்டும், அல்லாஹ் ஒதுக்கிய காலத்திலே பெரும்பகுதி போய்விட்டது, இன்னும் எவ்வளவு எஞ்சி இருக்கிறது தெரியாது. இருக்கின்ற காலத்தை எவ்வாறு நான் பயன்படுத்துவது? அடுத்த வருடம் முஹர்ரத்தை நான் சந்திப்பேனா இல்லையா? கேள்விக்குறி. சென்ற முஹர்ரத்திலே வாழ்ந்த பலர் இந்த வருடத்திலே எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள்.
இந்த மாதம், கடந்த மாதம், இந்த நோன்புக்கு பின்பு எத்தனையோ உறவுகள், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தவர்கள் பலர் எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். நானும் இப்போது வாழுகின்றேன், புதிய வருடத்திலே நுழைகின்றேன். என்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ் விரும்பக்கூடிய சூழலுக்குள்ளே நான் ஆக வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த லட்சிய வாழ்க்கைக்காக எங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டி இருக்கின்றது. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா 12 மாதங்களை படைத்திருக்கின்றார். குர்ஆனிலே அல்லாஹ் நினைவுபடுத்துகின்றார், இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து மாதங்கள் 12 தான். இந்த மாதத்திலே 4 மாதங்களை சங்கைக்குரிய மாதமாக, கண்ணியமான மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றார். அதிலே 3 மாதங்கள் தொடராக வருகின்றது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் தனியாக வருகின்றது. இந்த மாதத்திலே யுத்தம் செய்வதை அல்லாஹ் தடை செய்திருக்கின்றார். கண்ணியமான மாதம், சிறப்புக்குரிய மாதங்கள். மனிதன் எல்லா வகையிலும் மற்றவருடைய விடயங்களிலே ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய மாதம். பொதுவாக ஹஜ்ஜுக்காக மக்கள் புறப்பட்டு செல்லுகின்ற மாதம். அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி லட்ச மக்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக பெருந்தொகை பணத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டை துறந்து, நாட்டை துறந்து அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி செல்லுகின்ற மாதம். எல்லோரும் தங்களுடைய ஆடைகளை களைந்து வெள்ளை நிற துண்டுகளை கட்டிக்கொண்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்கு லா ஷரீக லக். அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அடிமைத்தனத்தை காட்டுகின்ற ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வணக்கம். மற்ற வணக்கங்கள் எல்லாம் தன்னுடைய மஹல்லாவிலே, தன்னுடைய பள்ளியிலே, தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய சூழலிலே செய்யக்கூடியவைகள். தொழுகை, நோன்பு, ஜக்காத் இவைகளெல்லாம் தன்னுடைய மஹல்லாவிலே தொழ முடியும். ஹஜ் வணக்கம் தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய சூழலிலே செய்ய முடியாது. அது இங்கிருந்து புறப்பட்டு அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் நிறைவேற்றிய வேண்டிய ஒரு வணக்கம். அதற்கு பொருள் செலவு, காலம், நேரம், உடல், எல்லா வகையான தியாகத்தையும் அதிலே செய்கின்றான். அப்ப துல்காதா, துல்ஹஜ் மாதம் சிறப்புக்குரிய மாதம். அதே போன்றுதான் முஹர்ரம். இப்போது ஹஜ்ஜுக்கு சென்ற மக்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்ற காலம். ஹஜ்ஜை முடித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய வீட்டிலிருந்து பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக அன்று பிறந்த பாலகரை போன்று தன்னை பக்குவப்படுத்தி கொண்டு தன்னுடைய கிராமங்களை நோக்கி, தன்னுடைய நாட்டை நோக்கி, வீட்டை நோக்கி நகருகின்ற காலம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிறப்பான மாதங்களை அல்லாஹ் நமக்கு பாவ மன்னிப்புக்கு காரணமாக ஆக்கி தந்திருக்கின்றார். இப்போ முஹர்ரம் நுழைந்திருக்கின்றோம். இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய பேருபகாரம் பல நடைபெற்றிருக்கின்றன. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற போது, அங்கு நுழைந்த போது அங்குள்ள யூதர்கள் நோன்பு இருந்தார்கள். அவர்கள் நோன்பு நுட்பதை பார்த்ததும் விசாரித்தார்கள். முஹர்ரம் மாதம் 10வது தினம், ஆஷுராவுடைய தினம் நோன்பு இருந்தார்கள். விசாரித்த போது சொன்னார்கள், ஃபிரௌனுடைய அக்கிரமங்களிலிருந்து அல்லாஹ் விடுதலை தந்து மூசா நபியையும் கூட்டத்தையும் பாதுகாத்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக நாங்கள் நோன்பிருக்கின்றோம். ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், உங்களை விட நாங்களும் கடமைப்பட்டவர்கள். என்னுடைய சகோதரன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய உதவி பெற்ற, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இந்த நோன்பு நான் உயிரோடு இருந்தால் அடுத்த வருடம் இன்ஷா அல்லாஹ் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக 9ம் 10ம் நோன்பிருப்பேன் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடயத்தை குறித்து காட்டினார்கள். முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கின்றது. அன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال عن ابن عباس رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم لئن بقيت الى قابل, அடுத்த வரக்கூடிய வருடம் நான் உயிரோடு இருந்தால் லசூமன்ன தாஸிஅ, 9வது தினமும் நான் நோன்பு நுட்பேன் திட்டமாக. அதனால தான் சஹாபாக்கள் முஹர்ரம் மாதம் வருகின்ற போது 9ம் 10ம் நோன்பிருப்பதை சுன்னத்தான வணக்கமாக காட்டி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்திலே பல்வேறு இக்கட்டான சூழலிலிருந்து நபிமார்களுக்கு சோதனை வந்த போது இந்த முஹர்ரம் மாதத்திலே அல்லாஹ்வுடைய உதவியை கண்டிருக்கின்றார்கள்.
ஆக முஹர்ரம் அல்லாஹ்வுடைய பேருபகாரம் நிறைந்த ஒரு மாதம். அதனாலே நோன்பு நோட்பதற்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி மகத்தானது. ஹதீஸிலே வந்திருக்கிறது, அஃலலு ஸியாம் பஅத ரமலான். பொதுவாக ரமலான் மாதம் குர்ஆனிலே சிறப்பித்து கூறப்பட்ட மாதம். இந்த ரமலானுடைய காலத்திலே நோன்பு இருப்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது. அதை விட்டுவிட்டால் பெரும் குற்றவாளி. அதிலே தான் லைலத்துல் கத்ர் இருக்கின்றது. அதனுடைய ஆரம்பம், நடுப்பகுதி, இறுதி பகுதி எல்லாமே சிறப்பானது. அதனுடைய இறுதி பகுதியிலே லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். ஒரு இரவு வணக்கத்திற்கு 1000 மாதம் அமல் செய்த கூலி என்றெல்லாம் ரமலானுடைய சிறப்பு. அங்கு செய்யக்கூடிய சதகா, தொழுகை, ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி மகத்தானது. குர்ஆனுடைய மாதம், ஈகைக்குரிய மாதம், பல சிறப்புகள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஃலலு ஸியாம் பஅத ரமலான். ரமலானுக்கு பின்னால நோன்பு இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஆக சிறந்தது ரமலானுக்கு அடுத்து முஹர்ரம். முஹர்ரம் மாத நோன்பு மிக பெருமதியானது. அஃலலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அஃலலு ஸலா பஅதல் ஃபரீதா. பர்லான தொழுகை இருக்கிறது, ஐங்கால தொழுகை. இந்த தொழுகையோடு உதிரி தொழுகைகள் இருக்கின்றது. சுன்னத்தான எத்தனையோ தொழுகை இருக்கிறது. லுஹா தொழுகை இருக்கிறது, அவ்வாபீன் இருக்கின்றது, இஷ்ராக் தொழுகை இருக்கின்றது, அதே போல வித்ரு தொழுகை இருக்கின்றது. லுஹா தொழுகை காலையிலே ஒரு 8-9 மணிக்கு தொழுவோம். அவ்வாபின் தொழுகை மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையில தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகை. அதே போல இஷ்ராக் தொழுகை சூரியன் உதித்து ஒரு 20 நிமிடத்துக்கு பின்னால நாங்கள் தொழக்கூடிய ஒரு தொழுகை. இதே போல ஒவ்வொரு பர்லான தொழுகையோடு சேர்ந்து சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது, முஅக்கதா, கைருல் முஅக்கதா. இதே போல பெருநாள் தொழுகை இருக்கின்றது. பல்வேறு வகையான தொழுகைகள், கிரகண தொழுகை இருக்கிறது, மலை தேடி தொழுகை இருக்கின்றது, ஹாஜத்துக்காக தொழக்கூடிய தொழுகை இருக்கின்றது, பிரயாணத்துக்காக ஒருவன் தொழக்கூடிய தொழுகை இருக்கின்றது. மனிதன் தொழுகையோடு பின்னி பிணைக்கப்பட்டவர். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஃலலு ஸியாம் பஅத ஸலாத். அதாவது ஒரு மனிதனுடைய தொழுகை ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் அஃலலு ஸலா பஅதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல். இரவிலே தொழக்கூடிய தஹஜ்ஜத் தொழுகை. தஹஜ்ஜத் தொழுகை நபிமார்களுக்கு ஃபர்லு போல் இருந்தது. விடுபடாமல் தொழுது கொள்ளுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலேயே கட்டளையிட்டு இருக்கின்றார், இரவிலே பெரும் பகுதியை தஹஜ்ஜத் தொழுகைக்காக கழிப்பார்கள். தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒரு மனிதர் இரவையில மூணு பாகமாக இரவை பிரித்து 3வது பகுதியிலே தொழக்கூடிய தொழுகை. அப்படியானால் கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு எழும்பி பொதுவெடுத்து எல்லா மக்களும் தூங்கி இருக்கிற நேரத்தில் அமைதியாக தொழக்கூடிய ஒரு தொழுகை. நீளமான சூறாக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய தேவைகளை வாங்கி கொள்ளுகின்ற அமைதியான, அல்லாஹ் நெருக்கமாக வந்திருக்கின்ற, முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகின்ற நேரம். ஆகவே அல்லாஹ்வுடைய அருள் நெருக்கமாக இருக்கின்ற நேரம். இந்த தஹஜ்ஜத் தொழுகை ஃபர்லான தொழுகைகளுக்கு அடுத்து அல்லாஹ்விடத்திலே பெருமதியானது. இதை போல அந்த ஹதீஸிலே இணைத்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஃலலு ஸியாம் பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ஃபர்லான ரமலானுடைய நோன்புக்கு அடுத்து சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்து நோன்பு. அதே போல ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால சிறந்த தொழுகை தஹஜ்ஜத்துடைய தொழுகை. ஆகவே 2 விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் முடிவடைந்து ஹஜ் மாதத்திலே நுழைந்து ஹஜ்ஜுக்காக மக்கள் தியாகம் செய்து 1 மாத காலம் 2 மாத காலம் அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி சென்று ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட 25 லட்சம் ஒருவனுக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால், ஒரு ஜோடி போய் வருவதாக இருந்தால் 50 லட்சம், சில நாடுகளிலே 30 லட்சம், 40 லட்சம், 50 லட்சம் தனி மனிதனுக்கு. அப்படியான வசதி படைத்த தூரமான நாடுகளிலிருந்து மக்கள் நிறைய ஹஜ்ஜி செய்கின்றார்கள். இந்தோனேஷியா நம்மளை விட இன்னும் ஒரு மடங்கு மக்காவிலிருந்து தூரமானது. நமக்கு மக்கா எவ்வளவு தூரமோ அதே போல இன்னொரு பங்கு டபுள் மடங்கு நம்முடைய நாட்டிலிருந்து ஹஜ்ஜிக்கு செல்வார்கள். இந்த முறை 3500 பேர் போனார்கள். இந்தோனேசியாவிலிருந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் பேர் வருவாங்க ஹஜ்ஜிக்காக. அவர்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு, அது பெரிய சனத்தொகை கூடிய நாடு, மக்கள் செறிவாக வாழுகின்ற நாடு. கிட்டத்தட்ட 27 கோடி மக்கள் வாழுகின்றார்கள். இந்தோனேஷியாவுடைய சனத்தொகைக்கு ஏற்ப பள்ளிவாசல் உலகத்திலே ஆக கூடுதலான பள்ளி இருக்கின்ற நாடு இந்தோனேஷியா. கிட்டத்தட்ட 10 லட்சம் பள்ளி இருக்கின்றது. 17,000 தீவுகள் இருக்கின்றது. சின்ன பகுதிகளுக்கு நாங்கள் போயிருந்தோம். தாசிக் மலாயா என்ற ஒரு பிரதேசத்துக்கு அண்மையிலே. சுப்ஹானல்லாஹ், நாங்கள் 4 மாதம் அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த சூழல்
17,000 தீவுகள் நடுக்கடலுக்குள்ளே மக்கள் வாழுகின்றார்கள். 100 குடும்பம் 200 மைல் கடலுக்குள்ள 100 குடும்பம் 200 குடும்பம். ஆச்சரியமான சமூக சூழல். அந்த மக்களிடத்திலே சண்டை பிடிக்க தெரியாது. நல்ல குணமுள்ள மக்கள், இறக்க சுபாவம், அமைதியாக பேசுவார்கள். போலீஸை கூட காண முடியாது. ரபிக் போலீஸ் கூட நிற்க மாட்டான். நம்முடைய நாட்டோடு ஒப்பு நோக்கின்ற போது அந்த மக்களுடைய அஹ்லாக் நற்குணம், அதால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வார்கள். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தொழுகை நோன்பு இவைகளால் அடைந்து கொள்ளக்கூடிய பதவிகளை இதைவிட ஒன்றை கொண்டு அடைய முடியும் தெரியுமா? விசாரிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நற்குணம் இருக்கிறது மீசானிலே ரொம்ப கனமானது என்றார்கள். நற்குணம், நல்ல குணம், மக்களோடு அன்பாக பழகின்ற அஹ்லாக். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்தகாக்கும் என்று சொன்னது போல உங்களை ஆக சிறந்தவர்கள் அல்லாஹ்வை மிகவும் பயந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் அஹ்லாகா. மூமினிலே ரொம்ப பூர்த்தியான மூமின். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் அஹ்லாகா. நல்ல குணமுள்ள மனிதன். ஒருவனிடத்திலே தொழுகை இருக்கும், நோன்பு இருக்கும், ஹஜ் இருக்கும், நல்ல குணம் இருக்க மாட்டான். எல்லாருடையும் சண்டை, மன்னிக்கிற மனப்பான்மை கிடையாது. அற்பமான விஷயத்துக்கு அற்புதமாக சண்டை பிடிப்பார். சின்ன விஷயங்களை கூட பெருசாக்கி பூதாகரமாக பிரச்சனைகளை உருவாக்குவார். அல்லாஹ் விரும்பாத விஷயம். அல்லாஹ் விரும்பாத விஷயம் சமுதாயத்திலே குழப்பங்களை உண்டாக்குவது, குடும்பங்களிலே பிரச்சனைகளை உருவாக்குவது, மக்களுக்கு மத்தியிலே சிக்கல்களை உருவாக்குவது அல்லாஹ் அறவே விரும்பாத ஒரு செய்தி. அதனால்தான் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி உம்மத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாக்கி விட்டார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஹிலாபத் நபி அவர்கள் மரணித்த போது யாரை அமீராக தெரிவு செய்வது? இவர் சொன்னார், அன்சாரிங்களுக்கு ஒரு தலைவர், முஹாஜிரிங்களுக்கு ஒரு தலைவரை தெரிவு செய்வோம் என்று ஒரு சிக்கலை உருவாக்கினார். உடனே ஜின்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள். ஹதீஸ்களிலே எச்சரிக்கையாக கூறப்பட்டிருக்கின்றது. சமுதாயத்திலே ஃபித்னாவை உண்டாக்குவது, ஒரு இடத்திலே, ஒரு பள்ளிக்குள்ளே, ஒரு நிறுவனத்திலே, அல்லது ஒரு ஊருக்குள்ளே, அல்லது ஒரு குடும்பத்துக்குள்ளே சிக்கல்கள் ஃபித்னாக்களை அற்ப விஷயத்துக்காக பிரச்சனைகளை உருவாக்குவது பாரதூரமான குற்றம். ஆகவேதான் ஹஸரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் முதலாவது சாதித்தது அவுஸ் ஹஸ்ரஜ் என்று பிரிந்திருந்த கூட்டத்தை ஒன்றுபடுத்தி, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற முஹாஜிரீன்கள், அன்சாரிங்கள். முஹாஜிரீன்கள் அவர்கள் இங்கிருந்து போனவர்கள், அகதிகளாக சென்றவர்கள், அல்லாஹ்வுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறுங்கையோடு சென்றவர்கள். மதீனாவாசிகள் அங்கு சொத்து சுகங்களோடு வாழ்ந்தவர்கள். காணி, பூமி, கால்நடை, இரு கூட்டத்தையும் சகோதரத்துவமாக்கினார்கள். அதனாலேதான் அல்லாஹ் அந்த சஹாபாக்களை அன்சாரிங்கள் என்று அழைக்கின்றார், உதவியாளர்கள். அல்லாஹ் வெச்ச பேர். முஹாஜிர் அன்சார் என்பது நபி வைத்த பேர் அல்ல, அல்லாஹ் வைத்த பெயர். அல்லாஹ்வுக்காக உதவி செய்தார்கள். கியாம நாள் வரை அவர்களை அல்லாஹ் உயர்த்தி பேசுகின்றான். அல் அன்சாரி, சுப்ஹானல்லாஹ், தீனுக்காக உதவி செய்தவர்கள். தங்களுடைய வீடு, தங்களுடைய காணி, தங்களுடைய கால்நடை, தங்களுடைய கடைகள், தங்களுடைய மனைவி, 2-3 மனைவி திருமணம் செய்திருந்தவர்கள். நீ விரும்பிய பெண்ணை சொல், தலாக்கு கொடுத்து இத்தா முடிந்தபின் திருமணம் செய்வதற்கு அனுமதித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதனாலே தான் அவர்களுடைய இந்த பரோபகார தன்மை, அல்லாஹ்வுக்காக கொடுக்கின்ற தன்மை, அல்லாஹ் அவர்களை கபூல் செய்து மக்காவிலே பிறந்து 53 வருடங்கள் மக்காவிலே வாழ்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே தான் அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். நபியையும் நபியுடைய மிக நெருக்கமான சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு போன்றவர்களை சந்திக்க வேண்டுமானால், சலாம் சொல்ல வேண்டுமானால் மதீனாவுக்கு செல்லுகின்றோம். மதீனாவுடைய பூமியை அல்லாஹ் பெருமதியாக்கி வைத்திருக்கிறானே, மதீனா வாசிகளுடைய அந்த உயர்ந்த குணம். ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் பிறந்திருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். பாவ சூழலே உழந்திருக்கின்ற நாங்கள், பொதுவாக சில சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செஞ்சிருக்கேன், அப்படி சொன்னா நினைச்சுக்க வேண்டியா, எனக்கு பாவம் உண்டா என்னன்னு தெரியா, அதால தான் சொல்றான்.
ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நபி. ஒரு நாளைக்கு 70 தரம் இஸ்திக்பார் செய்வாங்க, பாவ மன்னிப்பு கோருவார்கள். அஸ்தக்பிருல்லாஹ் அஸ்தக்பிருல்லாஹ் 100 முறை என்று வந்திருக்கிறது. அல்லாஹ்வே சொல்லுகிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. நபியே, நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். படைத்த ரப்பு சொல்லித்தாரா. மனிதனுடைய அதிகமான பிரச்சனைகளுக்கு அடிப்படை பாவம். நாம பார்க்கிறதே பாவம். அல்லாஹ் பார்க்கொண்டாம் என்று சொன்னதை பார்க்கும், கதைக்கொண்டாம் என்றதை கதைக்கும், கேட்கொண்டாம் என்றதை கேட்டுக்கொண்டே இருக்கும். நாம விரும்பினாலும் விரும்பாட்டியும் ஒவ்வொரு நாளும் சிக்கல்கள். இப்ப நாங்க நிச்சயணும் அதிகமாக இஸ்திக்பார். நம்முடைய வாழ்க்கையில புதிய ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்க வேண்டும். நம்முடைய வீட்டு சூழலில் இருந்தால் வீடுகள்ல எல்லாரும் குர்ஆன் ஓதுற வழக்கம் இல்லை. எல்லாருக்கும் ஒவ்வொரு குர்ஆன் நீக்கணும். மதிப்பு வச்சு மனைவிக்கு ஒரு குர்ஆன், பாப்பாக்காரர்களுக்கு ஒரு குர்ஆன், பிள்ளைக்கு 4 பிள்ளையா 4 பேருக்கு ஒரு குர்ஆன், ஒரு யாசினை வச்சுக்கு பிறட்டுறல்ல. ஆளுக்கு ஒரு குர்ஆன், ஒரு நாளைக்கு ஒரு பக்கம், இல்லாட்டி ஒரு 2 தாள், இல்லாட்டி ஒரு ஜுசு. சிலர் இருக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு 3 ஜுசு வழக்கமாக ஓதுவாங்க. ஒரு நாளைக்கு 3 ஜுசு, 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பாங்க. குர்ஆனை 7ஆ பிரிச்சிருக்கேன்னா ஒரு கிழமைக்கு ஒரு முறை முடிக்கிறதுக்கு 30ஆ பிடிச்சிருக்கு. மாதத்தில் ஒரு முறையாவது குர்ஆனை தமாம். அப்போ ஒரு வருஷத்துல 12 தரம் 30 ஜுசு தமாம் செய்வார். ஒரு நாளைக்கு ஒரு சூறாவை கருத்தை பார்க்கிற, கிரகிக்கிற, சஹாபாக்கள வரலாற்றில் ஒரு பகுதியை வாசிக்கிற, சிகரெட் அடிச்சு பழகிட்டோம், நியத்து வைக்கிற. இந்த புது வசனத்திலிருந்து நான் சிகரெட் அடிக்கிறத விடுவேன். இதாக பெரிய சிக்கல். இது நம்மளுக்கும் ஆபத்து, உடலுக்கு ஆபத்து, மற்றவனுக்கு ஆபத்து, பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு ஆபத்து. இது ஒரு தற்கொலைக்கு ஒப்பான ஒன்றுதான் சிகரெட். போதை பொருள் எல்லா வகையிலும் இது கொஞ்சம் குறைஞ்ச போதை பொருள், மற்றது கூடினது. இப்ப நாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் இதுக்கு பின்னால நான் பொய் சொல்றேன், என்ன நடந்தாலும் பொய் சொல்றது. குலில் ஹக்க வலவ் கான முர்ரா. முனாபிக்கிற அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிச்சாங்க. அலாமத்துல் முனாபிக் தலாலா. முனாபிக்கிற அடையாளம் என்ன? 3. இதா ஹத்தத கதீப், வாயை திறந்தா பொய். இதா ஹத்தத கதீப வ இதா வஅத அஹ்லப, வாக்களிச்சா மாறு செய்வான். வ இதா துமின கான், நம்பினா மோசடி செய்வான். அப்ப நியத் வைக்கிற, நான் இந்த வருஷத்திலிருந்து இந்த முனாபிக் வேலையிலிருந்து என்ன நான் பாதுகாத்துக் கொள்றது ஒரு முயற்சி. அல்லாஹ் விரும்பாத விஷயம். ஊட்ட தூஷண வார்த்தைகள், ஆக்களோட சண்டை ஓடிக்கிற, இதை கொண்டாட்டியோட பிள்ளைகளோட சிங்கமாயிரி புலிமாயிரி வாயிரத்தை உருவ நியத்து வைக்கிறேன். ஊட்டுச்சூழல் ஒரு மாற்றம். அல்லாஹ் விரும்பாத விஷயங்கள் என்ன இருக்க? ஊட்டுகள்ல பாட்டு போடுறல்ல, நம்மளோட ரேடியோ போட்டி இல்லாட்டி மற்ற விஷயங்கள்ல ஊடுகள்ல பாட்டு, மியூசிக் மனுஷன் உள்ளத்தை நாசமாக்குற சாமான். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் கினா யும்பித்து நிஃபாக ஃபில் கல்பி கமா யும்பித்து மாஉல் பக்ர். எப்படி மழை பெஞ்சா புல்லு முளைக்குதோ அதை போல இசைகள் உள்ளத்துல முனாபிக்தனத்தை உருவாக்குன்றது. ஆகவேதான் சிலருக்கு பாட்டு கேட்டு 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 பஸ்ஸில் இருந்தாலும் பாட்டு, ஊட்ட இருந்தாலும் பாட்டு, பட்டைக்க போனாலும் பாட்டு, தனிய போனாலும் பாட்டு. அது அவருக்கு அடிமையாயிட்டார். அப்ப சக்கராத்திலையும் அவருக்கு ஒரு பாட்டை போட்டாதான் ஜீவம் போகும். குர்ஆன் ஓதி போக மாட்டான். ஏன்? அதுக்கு அடிமையாயிட்டார். சிலர் இருக்காங்க அப்படி பார்த்துக்கிட்டு அப்படியே நித்திர போற, காதுக்குள்ள ஹெட்போனை போட்டு அப்படியே போய் எத்தனை பேர் ரெயின்ல அடிபடி சேர்த்து போயிட்டான். நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் மகத்தா போயிட்டான். அடிமை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த புது வருடத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கையை புது வாழ்க்கையாக நான் ஆக்க போறேன். அல்லாஹ் விரும்பாதத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்ளுவது நியத்து வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல விஷயங்கள்ல நாங்கள் எங்களை ஈடுபடுத்துகின்ற போது அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பம் உருவாகும். சஹாபாக்கள் வரலாறுகளை ஆரம்ப வரலாறுகளை படிக்கின்ற போது மிக கீழ்மட்டத்திலே வாழ்ந்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ் எப்போ இஸ்லாம் வந்துச்சோ அவர்களுடைய வீடுகள்ல மதுபான புட்டிகள் நிறைய இருந்துச்சு. குர்ஆன் எப்ப இறங்க ஆரம்பிச்சிச்சோ அல்லாஹ் சொன்னான், இதுல லாபம் இருக்கி, நட்டம் இருக்கி. நட்டம் லாபத்தை விட கூட. யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர்
قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما. உடனடியாக தடை செய்யல. லாபம் இருக்கே நட்டம் மிச்சம் கூட. ஆகவே தெரிந்து கொள்ளுங்க. சிலருக்கு சொரண்டல் டிக்கெட் போய் சொரண்டினா தான் அது ஒரு நோய். குறுக்கு வழியில உழைக்கிறத இஸ்லாம் விரும்பல. சூது இந்த சொரண்டல் டிக்கெட் எல்லாம் ஒரு வகையான சூது. நாங்க சூது நம்மளை நாங்க பாதுகாத்துக் கொள்ளணும். தொப்பியையும் போட்டுக்கிட்டோ தாடியோட போய் நின்றுக்கிட்டு சொரன்றார். அவர் யோசிக்கணும், அடை நான் ஏன் சொரன்றேன், இது பெரிய ஆபத்தானது. 10,000 ரூபாய் காசு விழுவுது, 1.5 லட்சம் அதுக்கு முன்ன சொரண்டி இருப்பார். அதுவும் கிடைக்க போறது ஹராம். இருக்கிறதையும் அள்ளிக்கு போற சாமான். நாம நியத்து வைக்கிற என்னுடைய வாழ்க்கையில ஹராத்துக்குள்ள ஓட்டுறல்ல, யார் தவறான வழியிலையும் யார உள்ளத்தையும் புண்படுத்துறல்ல. அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானி வ யதி. உண்மையான முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவாலையோ கையாலையோ மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாம வாழக்கூடியவன். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு எப்படி இருந்துச்சுண்டா, அவர்கிட்ட சின்ன சின்ன வேலைகளுக்கு ஒரு புள்ள தேவை. சாபி தோழர் வந்தார், தல்ஹா ரலியம் சொன்னாங்க, இன்னைக்கு இந்த மிஸ்வாக் எடுத்து தாரத்துக்கு, அவுது தண்ணி ஒது எடுக்க, தண்ணி எடுக்க, முசல்லா எடுக்க சின்ன புள்ள. அவர் யோசிச்சாரு, நபிக்கு ஹிதுமத்துக்கு நம்முடைய பிள்ளைய கொடுத்தா என்ன, கூட்ட போய் மனைவியோட மஷூரா பண்றாங்க. அவ சொன்னா, ஆக நல்ல நம்முடைய பிள்ளைய கொடுப்பேன், நம்முடைய சின்ன புள்ள உண்டி 7-8 வயசு அனஸ் ரலியல்லாஹு தான் சந்தோஷமா கொண்டு நபிக்கிட்ட கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், 10 வருஷம் சொன்னார்கள். நான் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருஷம் எடுபடி வேலைகள், என்ன சின்ன சின்ன வேலை, ஒரு நாளாவது என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஏன் இதை செஞ்சாய், நீ ஏன் செய்யல என்று கேட்டது கிடையாது. கண்டிக்கிற இயேசுல மட்டும் இல்ல, அவர்கள் கேட்டதே கிடையாது, மகனே நீ ஏன் இதை செய்யல, ஏன் இப்படி செஞ்சிருக்காய். அவ்வளவு இரக்கத்தோடு தான் என்னோட நடந்து கொண்டார்கள் என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வருஷம்? 10 வருஷம். ஒரு சின்ன பிள்ளை எவ்வளவு தவறு செய்யும். ஒரு முறை ஒரு வேலைக்கு சென்னாங்க, போனால காணல, தேடிக்கு போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைகள் எல்லாம் விளையாடிக்கு நிற்காங்க, இவர் விளையாட்டு புதினம் பார்த்துக்கு நிற்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பின்னால அப்படியே பார்த்துட்டு நிற்காங்க. பின்னால ஆளை கையை வச்சு கண்ணை பொத்தி பிடிச்சாங்க. பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார சொல்ல நான் இன்னும் போறேன், எங்க போறேன், நபி சொன்ன வேலையை செய்யல, சும்மா புதினம் பார்த்துக்கு நின்றாரு. நபியை கண்ட உடனே நபிக்கு இரக்கம். சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் கண்டிக்கிறது கிடையாது. கண்டிக்கிலையும் யாரும் உள்ளம் பண்படக்கூடிய வகையில் நடந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு ஆள் ஒரு கொலை செஞ்சாலும் கூட பொதுவாக சொல்லுவாங்க, சிலருக்கு என்ன நடந்துச்சு இப்படி நடந்து கொள்றாங்களே. அவர் விளங்கி கொள்வார், நான் என்ன போற போக்கு பிழையானது, நான் என்ன நடந்து கொண்ட முறை நம்மத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்காங்க. ஒருவரை தலையை பார்த்து போட்டு சொன்னார்கள் அங்க கூட்டத்தில், ஏன் இப்படி நடந்து கொள்ளுகின்றார்கள், விளங்கி கொண்டார்கள். ஒருவர் பின்னோம்பரிய ஊடொன்று கட்டி கோபுரமாயிரி கட்டி உயர்த்தி வச்சிருந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து போட்டு விசாரிச்சாங்க, இது யாரு ஊடண்டாங்க. சாபாக்கள் சொன்னாங்க, இன்னாருடைய வீடு. வந்துட்டாங்க. அந்த சாபி தோழர் வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொன்னார். நபி பார்க்கல, 2 தரம் சொன்னாரு, 3வது தரம் சொன்னாரு. போனார், ஊட்ட அப்படியே உடைச்சி தரமட்டமாக்கிட்டார். நபிக்கிட்ட வந்து சொல்லையும் இல்லை. பொறோடு தரம் அதால போனார், காணல. ஓ, நபிக்கு விருப்பம் இல்லையா, அதனைக்கு தேவையில்லை. சாபாக்கள்ல தன்மை தான் ஒரு சைக்கிளை. நபியுடைய அகலாக். புது வருடத்திலே நுழைந்திருக்கின்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே புது வாழ்க்கை, புது வருஷம் என்றா நாங்க புது உடுப்பு போடுற, புது செருப்பு போடுற, புது சிகரெட் வாங்கி அடிக்கிற, புது டிவி வாங்குற, அது இல்லை. புது வருஷம் நம்மளோட வாழ்க்கையை புதுசாக்குற, சொர்க்கத்தின் பக்கம் நெருங்குற, நரகத்துக்கு எது வழியாயிருக்கோ அவைகளை தடை செய்கிற, சொர்க்கத்துக்குரிய புதிய பாதைகளை திறக்கிறது, திக்ரு செய்ய பழகிறது. காலமான திக்ரு நம்மகிட்ட இல்ல, நியத்து வைக்கிற காலையில 100 தரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லுவேன், மாலையில 100 தரம் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத், மௌத்தாகும் வரைக்கும் இதை என்ற வாழ்க்கையில நான் கடைபிடிப்பேன்.
ஒரு முறை நபி மீது ஸலவாத்தி சொன்னால் மன் ஸல்லா அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி அஸ்ரா, யாரின் மீது ஒரு முறை ஒரு ஸலவாத்தி சொல்லுகின்றானோ அல்லாஹ் 10 முறை ஸலவாத்தி சொல்லுகின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய மலக்குகளின் நபி மீது ஸலவாத்தி சொல்லுகின்றார். ஒவ்வொரு குத்பாவிலையும் சொல்றேன், இன்னல்லாஹு மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் மலக்குகளும் நபி மீது ஸலவாத்தி சொல்லுகின்றார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் ஸலவாத்தி சொல்லுங்கள். நமக்கு குத்பாவிலே நபியில பேரு முஹம்மது ஸல்லல்லாஹு என்றாலும் ஸலவாத்தி வருது இல்லை. முஹம்மது நபி முஹம்மது என்ற வார்த்தையை கேட்டால் அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் முபாரிக் அலைஹி. அது கொத்பாவிலேயும் தான், வெளியிலேயும் தான், ரோட்டிலேயும் தான், வீட்டிலேயும் தான், வயலுக்குள்ளேயும் தான். நபியிற பேரை கேட்ட ஸலவாத். ஆக பெரிய மகனர், நஷ்டவாளி. ஆக அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியுடைய வரலாற்றை படியுங்கள், ஆசையோடு படியுங்கள். புது வருடத்திலே நான் நபியுடைய வரலாற்றை பூரணமாக வாசிப்பேன். ஒரு 10 சஹாபாக்களுடைய வரலாறு, சாபி பெண்களுடைய வரலாறு, வீட்டு சூழல்கள், வீட்டில் தீனுடைய விஷயங்கள் வாசிக்கப்படுறல்ல. புது வருஷத்திலிருந்து ஒரு புத்தகத்தை வாங்க, ரியாது சாலிஹீன் இல்லாடி முன்தஹப் ஹதீஸ் இல்லாடி ஹயாத்து சஹாபா. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் வீட்டை எல்லாரையும் வச்சு ஒரு 10 நிமிஷம் தீண்ட விஷயத்தை வாசிக்கிறேன். வீட்டில் பெரிய மாற்றங்கள் உருவாகும். மலக்குகள் சமூகம் அளிப்பார்கள். வீட்டில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். பொண்டாட்டி புருஷன் சண்டை, பிள்ளைகளுக்கும் உமாக்கும் சண்டை, பக்கத்து வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் சண்டை, காக்காக்கும் தம்பிக்கும் சண்டை. வீட்டு சூழல்கள்ல தீனுடைய செழிப்பு உருவாகின்ற போது, மலக்குகள் பிரசன்னமாகின்ற போது, பாவங்கள் ஒழிகின்ற போது அல்லாஹ்வுடைய அருள் சுரக்க ஆரம்பிக்கும். ஆகவே இந்த புது வருட வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சுயில அன் சியாமி ஆஷூரா, ஆஷூராவுடைய நோன்பு 10வது தினம் நோன்பு முடிக்கிறத பத்தி கேட்கப்பட்டோன்னு சொன்னாங்க. ஃபகால யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, முஸ்லிமிலே பதிவாகி இருக்கின்ற ஹதீஸ். கடந்த கால ஒரு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு காரணமாகி விடுகின்றது. சனத்தல் மாதியா, கஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த கால பாவங்கள் மன்னிப்பதற்கு காரணமாக இந்த ஆஷூரா நோன்பு ஆகிவிடுகின்றது என்ற பொன்மொழியும் பதிவாகி இருக்கின்றது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் முஹர்ரம் மாதத்திலே 9, 10வது தினங்களிலே நாங்கள் நோன்பிருப்பது விசேடமான சுன்னத். ஆகவே நம்முடைய கலா நோன்புகள் இருந்தாலும் நியத்து வைத்துக் கொள்ளலாம். பெண்களை பொறுத்தவரையிலே சில வேளை கலாக்கள் உருவாகுவதுண்டு. அதனால அவர்கள் அந்த நியத்து வைத்துக் கொண்டாலும் அவர்களுக்கு 2 நன்மைகளும் அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த புதிய வாழ்க்கையிலே நாங்களும் எங்களை புது மனிதனாக இணைத்து தொழுகையோட கொஞ்சம் பொடுபோக்கா இருக்கிறாள் நியத்து வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால பாங்கு சொல்லும் போது நாம் பள்ளிக்குள்ள இருந்து தான் பாங்கு சத்தம் கேட்கிறேன். 5 நேர தொழுக ஜமாத்தாக தொழுது பழகுற, கூட்டறிக்கிற பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டிக்கு வர. நம்மட மஹல்லாவுல 100% தொழுகையை உருவாக்குறதுக்கு இந்த புதிய வருடத்தை தாக்கட்டா வைக்கிறேன். மனுஷன் எத்தனையோ சாதிக்கான். இந்த வருஷம் போட்டு போடும் போது நம்மளோட ஒரு போட்டு மிஸ் பண்ணப்படா, முழு போட்டும் போடும். நம்மட வீட்டில் 6 தொழுகை இல்லாம இருக்கப்படா. பொம்புளை, ஆம்புளை, 7 வயசு புள்ள அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆன் ஓதாம 6 இருக்கப்படா. ஒரு நல்ல சூழல் உருவானா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். நம்முடைய பிரதேசங்களை அல்லாஹ் கபூல் செய்வான். அல்லாஹ் இந்த புதிய முஹர்ரம் மாதத்தை சிறப்புக்குரிய மாதமாக அல்லாஹ் தந்தல்வானாக. நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் கபூல் செய்வானாக. துன்யா ஆஹிராவுடைய அனைத்து நலவுகளை தந்தல்வானாக. யா அல்லாஹ் மௌத் வரை எங்களை தீனிலே இஸ்திகாமத்தாக்கிடுவாயாக. உலகமெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக நடைபெறுகின்ற சதித்திட்டங்களை முறியடித்து விடுவாயாக. பைத்துல் முகத்திஸை மீட்டி தந்தல்வாயாக. கஸாவுடைய மக்களுக்கு நிவாரணம் தந்தல்வாயாக. அங்குள்ள பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ரஹ்மானே. உலகமெல்லாம் யஹூதி நசாராக்கள் திட்டமிட்டு அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் விதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ் அவருடைய அநியாயத்திலிருந்து முஸ்லிம்களை இஸ்லாத்தையும் பாதுகாப்பாயாக. எங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக சதித்திட்டங்கள் நடக்கின்றதோ அவர்களுடைய சதித்திட்டங்களை முறியடித்து விடுவாயாக. இஸ்லாத்தை மேலோங்க செய்வாயாக. எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை பலப்படுத்துவாயாக. உனக்கு முற்றுமுழுதாக வழிபட்ட நல்லவர்களா எங்களை நீ கபூல் செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅல ஃபி இக்திலாஃபி الليل والنهار تبصرة لأولي الألباب وذكرى وجعل هذه الدار مجاسا تفضي بمن عليها إلى دار القرار ويسر من سعى من عباده لليسرى وجنبه العسرى. أحمده سبحانه وتعالى على سبابغ نعمه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله
صلى الله عليه وعلى آله وصحابته الأتقياء. أما بعد فيا عباد الله أيها الناس اتقوا الله قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة واعلموا أن في اختلاف الليل والنهار لعبرة لأولي الألباب وإن من دوران الأزمان لما يوكل نائم الفكر وأن فوات الأيام لحسرة لا توازيها حسرة عشية تروح وتأتي بكرة وزمرة من الأيام تنقضي وتتخلف الزمرة. فيا عباد الله قال صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل. فيا عباد الله اتقوا الله. قال الله تعالى إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم. صدق الله العظيم. بارك الله لكم القرآن الكريم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم إنه تعالى جواد كريم كن قديم فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد وعلى آله وصحابته والتابعين لهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله أيها المسلمون اتقوا الله تعالى وعليكم بحفظ أوامر الله وأطيعوا الله والرسول لعلكم ترحمون وصونوا ألسنتكم عن اللغو والشتم وجميع الآثام. فيا عباد الله قال الله تعالى هذا ما توعدون لكل أواب حفيظ من خشي الرحمن بالغيب وجاء بقلب منيب. فيا عباد الله ومن أعظم ما يجب حفظه عباد الله من أوامره الصلاة حافظوا على الصلوات والصلاة الوسطى. فيا عباد الله اتقوا الله واحفظوا أيمانكم فإن الأيمان يقع الناس فيها كثيرا ويهمل كثير منهم ما يحب بما فلا يحفظه ولا يلزمه. فيا عباد الله اتقوا الله فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. قال الله تعالى إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على عبدك ورسولك سيدنا محمد واللهم عن الأربعة الخلفاء المهديين الذين قضوا بالحق وبه كانوا يعدلون وعن سيدنا أبي بكر وعمر وعثمان وعلي مرتضى رضي الله عنه وعن سائر الصحابة أجمعين وعن التابعين والتابعين بإحسان إلى يوم الدين وعنا معهم بعونك وجودك يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين فانصرنا على القوم الكافرين. اللهم انصر الإخوان المسلمين. اللهم انصر المسلمين المجاهدين في فلسطين وغزة. اللهم انصر المسلمين المجاهدين في فلسطين وغزة. اللهم انصر المسلمين المجاهدين في كل بلاد يا أرحم الراحمين يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين. عباد الله اتقوا الله. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمسلمات من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل على سيدنا محمد. الله أكبر الله أكبر.